தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சத்தியத்தின் சத்தம். சங்கீதம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு முதலாளியோ நீங்கள் நல்ல ஒரு லெவலில் இருந்தால் தான், ஒரு மதிப்புக்குரிய அல்ல பெருமைக்குரிய ஒரு கெத்தாங்கல்ல இருந்தால் உங்கள் சத்தத்தை அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற காரியத்தில் அவங்க கிட்ட கொண்டு போகலாம். நீங்கள் நிறைய பேருக்கு அவர்கள் அந்த ஒரு உயர்வு நிலையை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவி தான் செய்யலாம். ஆனால் கடவுளை பாருங்கள், எவன் ஒருவன் சிறுமைப்பட்டு இருக்கிறானோ அவனுடைய ரெக்வஸ்ட் வேண்டுதலை அவர் கேட்குறாரு. அவனுடைய இருதயத்தை அவர் ஸ்திரவும் படுத்துகிறார். இந்த மனுஷங்க உயர்வு நிலை இருந்தால் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு கனம் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. தெய்வத்தை பாருங்களேன், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கார். மனிதனுடைய செய்கைக்கு எல்லாமே எதிர்ப்பதமாகவே தேவனுடைய செய்கை இருக்குது. ஒரு வேளை நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன், நான் சொன்னால் யார் கேட்பா, நம்ம நிலமா தான், நம்ம சொன்னால் நம்ம வீட்டாரே மதிக்க மாட்டாங்க, பரவாயில்ல, நீங்கள் சொன்னால் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்பார், அவர் உங்களை கனப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமாம், அவர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஆமென்.